ஹாய் எவ்ரி ஒன். நம்ம ஃபேஸ்புக்கில் Q&A போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். உங்களுக்கு என்னட்ட கேட்க விருப்பமான கேள்விகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆக்கபூர்வமான கேள்விகளை கேட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு கேள்வியை செலக்ட் பண்ணி இந்த வீடியோவில் வந்து அந்த கேள்விக்கான ஆன்சர் நான் பண்ணுறேன். ஃபஹாத் முகமது வந்து கேட்டிருக்கிறாரு, டு யூ திங்க் ஏஐ வில் ரீப்ளேஸ் யுவர் ஜாப்? இந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து நான் தமிழ்லேயே தாரேன். என்னன்னு சொன்னால் இந்த ஆடியன்ஸான ஃபேமிலி எல்லாருமே வந்து தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள்ன்றதால அண்ட் ஆல்சோ ஃபஹாத் முகமதுக்கும் தமிழ் விளங்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் தமிழில் அந்த ஆன்சரை தாரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ வந்துட்டு ஜாப்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். இந்த கேள்விக்கு சிம்பிளா எஸ் அண்ட் நோ என்று சொல்லி பதில் சொல்லலாம். எல்லா செக்டர்ஸ்லையும் ஏஐட யூசஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறீங்க, ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ எந்த ஒரு ஏஐயும் வந்துட்டு எங்கேயாவது பல்பு மாட்டுமா? மாட்டாது. அண்ட் அந்த வயரிங்ஸில் வந்துட்டு என்ன சரி இஷ்யூஸ்ன்னு சொன்னால் ஏஐ வந்துட்டு பார்க்காது. மேபி இன் ஃபியூச்சர் அந்த ரொபோட்டிக்ஸை வச்சுட்டு அந்த மாதிரி விஷயங்களும் செய்யலாம். பட் அதுக்கு இன்னும் 50-100 வருஷம் போகும். அந்த டைமில் நம்ம உசுரோட இருப்போமான்னு கூட தெரியாது. யார் என்ன மாதிரியான ரோல்ஸை ரீப்ளேஸ் பண்ணும்? ஓபி அடிக்கிறவங்க, இந்த ஏதாவது ஒன்றை படிச்சுட்டு காசு கொடுத்து அசைன்மெண்ட் செஞ்சு காசு கொடுத்து ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு ஏதாவது சும்மா போய் குந்திட்டு சம்பளம் எடுக்கலாம்னு சொல்லி அந்த எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறவங்களோட ஜாப்ஸை நிச்சயமாக வந்துட்டு ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஏஐக்கு நம்ம ஒரு கமாண்டை பிறப்பிச்சா தான் அது வந்து சரியான ஒரு ரிப்ளை, சரியான ஒரு ஆன்சர் அல்லது ஒரு சரியான ரிசல்ட்ஸ் வந்து தரும். இப்போ நமக்கு சரியாக ஏஐட்ட இருந்து ஒரு ஆன்சர் வரணும் அப்படின்னு சொன்னால் எப்படி அதுக்கிட்ட சரியாக கேட்கணும் என்ற நாலேஜ் வந்து நம்மள்கிட்ட இருக்கணும். ஒரு கம்பெனிக்கு நான் சொன்ன தானே, கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் கலெக்ட் பண்ணுறவங்க அல்லது அனலைஸ் பண்ணுறவங்க, அதை செக் பண்ணுறவங்க, ப்ரூஃப் செக் பண்ணுறவங்க 2 பேர் வேலைக்கு வச்சுப்பாங்கன்னு சொன்னால், இப்போ அந்த 2 பேரில் ஒரு ஆளுக்கு தான் வேலை இருக்கும். ஏன்னு சொன்னால் ஏஐ வந்துட்டு மிச்ச வேலையை பார்க்கும். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? அந்த 2 பேர் பார்க்குற அந்த வேலையை 2 வேலையும் நீங்கள் படித்தா தான் வந்துட்டு உங்களுக்கு வேலை வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்கு. ஏஐ உங்களோட ஜாப்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்க வேணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஏஐஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, டூல்ஸ் எப்படி பயன்படுத்தி கொள்வது, அதோட இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன மாதிரியான டெக்னாலஜி அப்டேட்ஸ் இருக்குன்னு அதை தேடி படித்து கொள்வது, உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் எவ்ரி டே ஒரு நாளில் 1 hour சரி உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ண நீங்கள் ஒதுக்குறது. உங்களை ஏஐ கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் ஏஐ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் வளரலாம். அண்ட் உங்களோட ஜாப்பும் வந்துட்டு செக்யூர் ஆகும்.